இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு when you pass from this world, you take nothing with you but your soul and memories you have shared with those who love. புரியுதா? வாவ், எவ்வளோ அழகான ஒரு இந்த சோல் இந்த இடத்துக்கு போகும்போது இந்த ஹார்ட் எவ்வளோ அழகான ஒரு இது போட்டிருக்காங்க. இது எனர்ஜி இங்கேருந்து இந்த உடம்பை விட்டு இந்த இது வந்து பிரபஞ்சத்துக்கு போகும்போது நீங்கள் யார் கூடலாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்களோ அவங்களோட அந்த லவ் சந்தோஷத்தை தான், அந்த ப்ளஸ்ஸான விஷயங்களை தான் கொண்டு போகிறீங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வருத்தத்தில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களை அறியாமையே கொஞ்சம் நெகட்டிவாக நடந்துக்கிறீங்க. இந்த பாஸ்ட் லைஃப்பில் கொடுத்த அந்த வலி வேதனை புரிதல் இல்லை உங்களுக்கு. நீங்கள் ப்ளஸ்ஸு நிறைய பண்ணுங்கள். ரொம்ப வந்து தேவையற்ற, அதாவது உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேரேஜ் ஆனவங்களாக இருப்பீங்க. ஆனாலும் உங்கள் பர்சன் கூட கொஞ்ச நாளாகவே வந்து ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அவங்களால ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. உங்களோட ஃபேமிலிக்குள்ளவே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு காரணம் அவங்க வந்து சில பேருக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசி அல்லது லக்னம் இதில் இருப்பீங்க. நீங்கள் வந்து அபவ் 45, 50, ஒரு சிலர் 35 அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ரொம்ப அன்பு, பாசம், ரொம்ப கருணை, அந்த எல்லாமே இருக்குது உங்கள் கையில். அடுத்தவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்வீங்க. அதனால் நிறைய தேவையில்லாத சைடு எஃபெக்ட்லாம் வாங்கிக்குவீங்க. இப்போ உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு உங்களால் முடியல. கரெக்டாக? இதுக்கு காரணம் நீங்கள் யார் உங்களை வந்து அவங்கள ரொம்ப நம்பியிருப்பீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த பர்சன் வந்து உங்களோட கணவரை, இப்போ இது ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜியே தெரியுது. உங்களோட பர்சன் வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவான பர்சன். ஆனால் இப்போது அவங்கள பற்றி தெரிஞ்ச பிறகு சில விஷயங்கள்லாம் தெரிய வரும்பொழுது உங்களால் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை அவர்கிட்டேருந்து போயிடுச்சு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அவர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அவர் வந்து உங்களோட ஏஜை விட கொஞ்சம் குறைச்சலாக தெரியுது. ஓகே, உங்களோட அவர் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி, மேபி ஒரு சிலருக்கு 5 இயர்ஸ் கூட இதாக இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கீங்க. இந்த அதாவது இந்த பிளாக் மேஜிக் யார் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தான் அவங்களும் வந்து உங்கள் ஏஜ் கிட்டத்தட்ட இருப்பாங்க. அபவ் 40க்கு மேலே தான் இருப்பாங்க. அந்த பர்சன் ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன், ரொம்ப கைண்டான பர்சன் மாதிரி இருப்பாங்க. அவங்க மூலயமா இது நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது வந்து மாறும் தான் சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் இது வந்து இந்த கார்மிக் இது வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வில் டேக் 1 இயர். ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னும் வந்து இப்போ வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே வந்து உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரகிள், அதாவது நீங்கள் நினைக்கிற சொல்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து எடுபடலை. இவ்வளோ நாள் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்த உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களை தான் இது பண்ணுவாங்களே தவிர நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து ஏறெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிகமாக நீங்கள் இருக்கீங்கப்பா. ரொம்ப சீக்ரெட்டும் இருக்குது உங்ககிட்ட. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க.
ஏதோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த பழைய சைக்கிள் மாறும் தான் சொல்கிறாங்க. பட் இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் இந்த மாற்றம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, இதிலேருந்து இந்த மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. உங்களுக்கே தெரியும் இன்ட்யூஷன் நம்ம இதை செய்யலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இந்த ரெக்கார்டெலாம் வந்து உங்களோட அதாவது உங்கள் மைண்ட் ரொம்ப உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் சொல்கிறது இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சு கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் வேறு. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து சரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மூன் எனர்ஜி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். எந்த இடத்துல லேக் இருக்கோ அந்த லேக்லேருந்து வெளில வாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சனால் நீங்கள் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஆனால் இந்த இடத்துலேருந்து லேகிங் நீங்கள் மூவ் ஆன் ஆகலைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் இந்த 1 இயரில் கிடைக்குங்கிறது வந்து கொஸ்டின் மார்க்காக போயிடும். ஓகேவா? சுற்றி இருக்கிறவங்களால நீங்கள் பாதிக்கப்படுற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் தொடர்ந்து தான் இன்னமும் தான் அதில் இருக்கீங்க கரண்ட்டில். பார்த்துக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. அது கார்மிக் டெவிலும் இருக்குது, கார்மிக்கும் போகுது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு நியூ பார்ட்னர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து இப்போ சிங்கிளாக இருப்பீங்க. உங்களோட பர்சனலாக மணி இன்கம்லேருந்து பிஸ்னஸ்ஸு, வேலை எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் அடி. இப்போ ரொம்ப ஹெல்த் வைஸும் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது. உங்களுக்கு ஒரு சிலர் நீங்கள் நியூ லைஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த நியூ பிகினிங்ஸ் பார்க்குறவங்க வந்து அடிக்கடி ஃபெதர் பார்ப்பீங்க, ஒயிட் ஃபெதர் பார்ப்பீங்க. ஓகேவா? 1111 நம்பர் 1212 555 இதெல்லாம் அடிக்கடி பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் பர்சன் வருவாங்க. ஒரு சிலருக்கு மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் கூட இருப்பாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துருச்சு. ரொம்ப வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்கப்பா. நீங்கள் இப்போது இந்த கைடன்ஸ் வந்து தானாக வரல. நீங்கள் யாரை நோக்கி வந்திருக்கீங்க? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் முருகர் பக்தர் இல்லை சாய் டிவோட்டிஸ் 2 பேரையும் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க. நீங்களும் வந்து மேசம், சிம்மம், தனுஷ் ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். இல்லைனா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. நீங்கள் இப்போ வந்து ரொம்ப எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்து இப்போ கடைசியாக இவங்ககிட்ட சரண்டர் ஆகிருக்கீங்க. அவங்க சொல்கிற வழிதல் அவங்களோட வழிகாட்டுதலில் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட் கிடைக்குமா? அடுத்த கார்டே அதுதான். ஓகேவா? ஸோ அந்த தெளிவான மைண்ட் செட் உங்களுக்கு கிடைச்சதுனாலே உங்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஒரு நிம்மதியான ஒரு லைஃபு உங்கள் பார்ட்னர் மூலமாக இந்த யூனியன் வந்து இறைவனால் ப்ளஸ் பண்ணப்பட்ட யூனியன். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து யார் மூலமாக உங்களுக்கு கிடைக்குதோ, டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கிடச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன தெரியுதோ யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான். இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. இறைவன் உங்களுக்கான விஷயங்களை கொடுக்குறாங்க. நீங்கள் தான் ஓவர் திங்கிங், எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லை, எந்த டிசிஷன் மேக்கிங்கும் உங்களுக்கு சுயமாக எடுக்க தெரியல, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் மட்டும் காமிச்சிட்டு இல்லை, உங்களுக்கு வாய்ஸும் கொடுக்குறாரு. இவ்வளோ அழகாக இந்த கார்டு மூலமாக எப்படி ரீடிங் கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் மூவ் ஆன் பண்ணி அவரை நோக்கி வரீங்க. உங்களுக்கு அவர் கொடுக்குற வழிகாட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு தெளிவான மைண்ட் செட் கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வரலாம். ஒரு சிலருக்கு ஃபாதர் கேரக்டர், ஒரு சிலருக்கு மதர் கேரக்டர் அவங்க தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணி வரலாம். ஓகேவா? உங்களுக்கான குட் லைஃப், நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப பயம், பதட்டம், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க.
ஒரு அன்பேலன்சிங்கான சிச்சுவேஷன் தான் இப்போது. பேலன்சிங்காக நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல லைஃப், உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த கரண்ட் லைஃப்பை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து நியூ லைஃப் வேணும்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. பட் ஆனால் மன இறுக்கம் இருக்குது, மன இறுக்கமும் இருக்குது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளும் இருக்குது. உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய பர்சன் இது ரெண்டுத்தையுமே வந்து கிளியர் பண்ணி உங்களை சரி பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வராங்க. இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. இந்த ஒரு கார்டு மூலமாக எத்தனை விஷயங்களை சொல்கிறாரு பாருங்கள். போகும்போது இந்த ஸ்வீட்டான அந்த மெமரிஸ், ஒரு பர்சனை பற்றி, நம்மளோட இந்த கனவுகள் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன் தேவையில்லாத இந்த டிப்ரெஷன், டென்ஷன், கோபம், அது உங்களுக்கு ப்ளஸ் கர்மாவை சேர்க்காது, பேட் கர்மாவை தான் சேர்க்கும். நீங்களும் ஹர்ட் ஆகிறீங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் ஹர்ட் பண்ணிடுறீங்க. இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இப்போ ஏன் சப்போர்ட்டிவாக இல்லை? அங்கே கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடைக்கிது, குருமார்களோட அருள்னால் தான் அந்த கைடன்ஸ் கிடைக்கிது. நீங்களாக தேடி போய் கேட்குறீங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்புறம் கடவுள் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? கடவுள் நெருங்கி வந்து பாபா வந்து பக்கத்தில் நின்று நீ இதை எடுத்துக்கோ, நீ இதை செய்யாத, இப்படி செய்யாத அப்படி சொன்னால் தான் ஏற்பீங்களா? நீங்கள் தானே இவ்வளோ நம்மளோட டிவைன் பாத் மூலமாக இவ்வளோ அழகாக கைடன்ஸ் அந்த கார்டு ரீடிங்கில் அப்படியே கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் நோக்கி போகிறீங்க அவரை நோக்கி. அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புத்தி தெளியும். உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான அந்த எப்படி அது ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ண முடியும். ரெண்டாவது உங்களோட பர்சன் அதாவது அவங்களோட அந்த பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த டெவில் எனர்ஜிலேருந்து, இந்த பிளாக் மேஜிக்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். இத்தனை விஷயத்தையும் அவர் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக நாசுக்காக சொல்கிறார். குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி டவுட் இருக்குது, உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்களோட ஆரா சக்கராவை பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களோட பிளாக்கேஜஸ், உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். இதுதான் ஒரே வழி. அதெல்லாம் ஹீல் பண்ணிக்காமல் நீங்கள் என்ன தான் முட்டு கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு நான் அந்த டாரூட்டில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், எனக்கு 1 இயரில் மாறிடும், நாங்கள் 6 மாதத்தில் மாறிடும், எனக்கு கிரகங்கள் சரியா இல்லை, எனக்கு இப்போ புதன் வந்து வக்ரமாயிட்டார், சனி வந்து எனக்கு வந்து நீச்சமாயிட்டார். எங்கே அப்போ இருக்கிற மீதி 8 கிரகங்களை என்னங்க பண்ணிகிட்ருக்காங்க? அவங்களாம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கலையா? அவங்க அவ்வளோ பேர் பிளெஸ்ஸிங் கொடுத்தாலே நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு 10%, 5% வீக்னஸ்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க. நல்லா ஏமாத்துறாங்க, அதை தான் ஏமாறுறீங்க, அங்கே தான் போய் செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லியாச்சு, அப்புறம் உங்களோட இஷ்டம். சரி, பைல் 2க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? கார்டில் என்ன சொல்கிறார்? சோல்மேட். யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட். Believe this and they will manifest physically. உங்கள் ஸ்பிரிட் கைடு கூடவே இருக்காங்களாம்ப்பா. ஆல்ரெடி அவங்க வந்து உங்கள் ஸ்பிரிட்டுங்கிறாங்க அவங்க. ஓகேவா? இது வந்து சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் ஃபர்தராக ஏன் சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கிறவங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் போயிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாமா? பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது நம்பர் பார்க்குறீங்க, 222 பார்க்குறீங்க, 444 பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, 1111, 1111 இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் அடிக்கடி உங்களுக்கு கண்ணில் படுதுன்னா அவங்க ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. அந்த நியூ விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு வா, அரே வா, வாட் அ பியூட்டிஃபுல் யார். நீங்கள் பாருங்கள் கார்டில் இந்த சோல்மேட் கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க.
இப்போது இந்த கார்டு ரீடிங் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்டில் இருந்திருக்கீங்க. இல்லைனா ஒரு சிலர் அதுலேருந்து இப்போ தான் மூவ் ஆன் ஆகிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு சிலர் நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்லேயே வந்து இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல சைன் கொடுக்குறாங்க. ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. அவங்க உங்களோட சோல்மேட்டாக இருக்கும். அதனால தான் சோல்மேட் கார்டு. ஒரு சிலர் இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேகில் இருப்பீங்க. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் சொல்லி நான் சொல்கிறேன். ஒரு சிலர் இதிலேருந்து வெளியே வரல. உங்களோட அந்த பழைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகலைன்னா மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல பர்சனை, ஒரு சோல்மேட் கனெக்ஷனை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ உங்களோட ஆழ்மன பதிவுகளில் இந்த ரெக்கார்ட்லாம் இருந்ததுன்னா உங்களோட ஆழ்மன பதிவில் இந்த ரெக்கார்ட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷன் வந்தாலும் அவங்களோட திரும்ப அந்த பழைய இது வந்து வரக்கூடாது. ஓகேவா? இன்கேஸ் டெவில் எனர்ஜியும் இருக்குது, அதில் பிளாக் மேஜிக் இருக்குது. ரெண்டாவது அவங்க வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? இப்போ வந்து நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படின்னா இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வராங்க அப்படின்னா அவங்கள ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும். உங்களோட வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்லுவாங்க? எவ்வளோ அழகாக கார்டு. இப்போ நிறைய பேருக்கு மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு அப்படியே கிட்ட வரா மாதிரி இருக்கும். இப்போது வந்து உடனே பண்ணிக்கலாம், எல்லாமே நிச்சயம் பண்ணி எல்லாம் பேசி எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் வரா மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா காண்டாக்டே இல்லாமல் திடீர்னு போயிடுவாங்க. என்னடா இது பானை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கதையா? நமக்கு எல்லாமே கைக்கூடி வர மாதிரி இருந்து ஆனால் பட்டுன்னு உடஞ்சி போச்சு, பட்டுன்னு இது வந்து இதுவாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நீங்கள் தான். உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆழ்மன ரெக்கார்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். ஒரு நல்ல பர்சன் லைஃப்பில் சோல்மேட் கனெக்ஷன் வராங்க, அவங்கள ஏற்றுக்கோங்க. இந்த பந்தம் வந்து நீங்கள் ஏதாவது அவங்கள வந்து ஒரு மந்திர், சர்ச்சு அந்த மாதிரி இடத்துல, ஒரு ப்ரேயர் ஹால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அவங்கள மீட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, பொது இடத்துல மீட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் வந்து மாட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் பற்றி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. பட் அங்கே வந்து செலிப்ரேஷன் இருக்கும். பட் அதில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களை லைனில் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ரீகன்சிலேஷனில் வந்தாலும் இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை பிரேக் பண்ணிவிட்டு உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. எஸ், ஒரு சிலர் வந்து உங்களை பயங்கர லாக்கில் தான் வச்சுருக்காங்க. ரீகன்சிலேஷனுக்கும் நான் சொல்லிட்டேன், அதுவும் வந்து ஆப்ஷன் வருது. ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வரும். பட் அவங்க மெச்சூரிட்டி வந்து ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத பர்சனாக இருக்காங்க. கொஞ்சம் பி கேர். ஒரு சிலருக்கு வந்து அபவ் 35, 40 அந்த இதில் வருவாங்க. ரொம்ப வெல் செட்டில்டான பர்சன், ரொம்ப கரேஜான பர்சன் ஒரு சிலருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்குற ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தால் மெயில் எனர்ஜி பிலோ 35 இருப்பாங்க. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. நீங்கள் வந்து மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபீமேல் எனர்ஜி 35க்கு அபவ் இருப்பாங்க. நல்ல வெல் செட்டில்டான பர்சன். மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசிக்கு அதிகமாக காமிக்குதுப்பா. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் அவங்க வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப கரேஜாக இருப்பாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இப்போ வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு, பிரேக்கில் தான் இருக்கீங்க, கிளாஷ் போயிட்டுருக்கு. இண்டிவிஜுவலாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. உதவிகள் கேளுங்க, கிடைக்கும். நீங்கள் உதவிகள் கேட்டால் கிடைச்சிதுன்னா அது உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும். அந்த ஹை ஓப்பனிங் உங்களுக்கு ஒரு மைண்ட் கிளாரிட்டி கொடுக்கும். நியூ டைரக்ஷனுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கணும், உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணிட்டு உங்களோட நியூ லைஃப்க்கு நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா
ரீகன்சிலேஷனுக்கும் அதே மாதிரி, ரீயூனியன் ஆகுதுனாலும் அதே மாதிரி, நியூ ப்ரப்போசல் யாருக்கோ வருது, அவங்க மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது, ஆனால் அன்பான பர்சன் தான். பட் உங்களோட வயசில் கம்மியாக இருப்பாங்க, மெச்சூரிட்டியாக இருக்காது. ஒரு சிலர் உங்களோட மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களோட தன்மை வந்து அந்த மாதிரி இருக்குது. அந்த வயசுக்கும் அவங்களோட நடவடிக்கைக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்கள நம்பி எதுவும் செய்ய முடியாது. அதனால் கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்த்துடலாம். இந்த ரீடிங் பார்த்தவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். அந்த நம்பர் ஏஞ்சலுக்கு, சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, 444 அவரோட நம்பர், 1212 இதெல்லாம் கூட வந்து 1111 இதெல்லாம் வந்து நியூ பிகினிங்ஸ்க்கு, அபண்டன்ஸ் 111 இதெல்லாம் வந்து முக்கியமான நம்பர்ஸ். அது நியூ விஷஸ் கேட்குறீங்கல்ல, அதெல்லாம் ஃபில்ஃபில் ஆகிறதுக்கு அவங்க கொடுக்குற கைடன்ஸே எடுத்துக்கோங்க. அப்புறம் ரிசீவ் பண்ண முடியலன்னு வருத்தப்படாதீங்க. ஓகேவா? எல்லாம் வெண்ணெய் வரும்போது பானை திரண்டு போகிற மாதிரி தான் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்த்துடலாம். உங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மனதில் நிறுத்திக்கோங்க. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஏஞ்சல் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க? சாமுவேல் ஏஞ்சல் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இந்த 2 பைலில் எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு ரெட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் நம்பர் 1க்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு சாமுவேல் ஏஞ்சல் பார்க்கலாமா? ஸ்ட்ராங்கான நோ. ஏன் இதில் ஸ்ட்ராங்கான நோ? என்ன கேள்வியாக இருக்கும் உங்கள் கேள்விங்கிறத ஒரு சின்ன கெஸ்ஸிங். கரெக்டாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசனேட், இது வந்து நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ, அது வந்த ஆன்சர் அதுதான். இந்த ரீடிங் பார்க்குறவங்க மன இறுக்கத்தில் இருக்கீங்க, மணி ரிலேட்டடான விஷயத்துலேயும் சில பேர் வந்து ஸ்ட்ரஃப், அவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணணும், இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஏதோ இந்த மன இருக்கா மாதிரி இருக்குது அதில். ஓகேவா? ஸோ மேபி நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ரீகன்சிலேஷன் ஆகுமா ஆகாதா, அது மாதிரியாக இருக்கலாம். அதுக்கு தான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள், மேபி அது நடந்து போன விஷயமா இருக்கும், அது உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்திகிட்ருக்கு. கரெக்டாக இல்லையா? ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள்லாம் பிலோ 40 கீழே இருப்பீங்க, ஒரு சிலர் 25 அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் தான் பாடி வாங்குறீங்க, தெரியல. இந்த ராசி லக்னத்துக்கு தான் அதிகமாக போகுது. ஓகே, உங்களோட ஏஜ் குரூப் சொல்லிட்டேன், உங்களோட ராசி சொல்லிட்டேன், உங்கள் சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். இப்போ பைல் 2க்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து இப்போது அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் நோக்கி நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க. இந்த முயற்சியை வந்து கண்டினியூ பண்ணலாமா? இது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா? இந்த ரிலேஷன்ஷிப் இது எனக்கு வந்து கிடச்சிருமா? அது மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லைனா ப்ரேயராக இருக்கலாம், இல்லைனா அதுக்கான ஆக்ஷனாக கூட இருக்கலாம். அவங்களோட பேசுகிறது, அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணால் அவங்க சொல்லிவிடுவாங்களா, அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான ரிப்ளை கிடைக்குமா, அதுக்கான முயற்சிகள். யாரையாவது வச்சு பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி மூவ் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்காக நீங்கள் பண்ணுறீங்க ஒரு விஷயம். அது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 2 கரெக்ட் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து பிலோ 35, 30, 25 அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களோட ராசி என்னவா, ராசி லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம். ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குப்பா. ஸோ இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் நான் வந்து தொடர்ந்து ரீடிங் கொடுக்குறேன். ஓகே, சரி. நம்மளோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து கிளாஸ் கற்றுக்கணும், இந்த நிறைய கிளாஸஸ் இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுக்கணும்னாலும் கற்றுக்கலாம். இல்லை லைஃப் கோச்சிங் கிளாஸு, உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணிக்கணும், இல்லைனா உங்களோட ஆழ்மன பதிவில் இருக்க அந்த விஷயங்கள், இந்த பாஸ்ட்டிலேருந்து அந்த ஆழ்மன ரெக்கார்டை வெளியேற்றணும், இது வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். அதை பண்ணிங்கனாலே நான் உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருக்கா, இதில் வந்து ஹீலிங்கில் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணணும் எல்லாமே சொல்லி தருவேன். அந்த லேகிங் இருக்கான்னு பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.